Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Adonai உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவான் எதிரி ஏழு வழியாய் ஓடுவான். ஒரு வழியாய் வருவான் எதிரி ஏழு வழியாய் ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே நீ வெட்கப்பட்டு போவதில்லையே. வெட்கப்பட்டு போவதில்லையே நீ வெட்கப்பட்டு போவதில்லையே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே 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 வாய்க்காதே. எப்பக்கம் நெருக்கினாலும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவடைவதில்லை. துன்பப்படுத்தினாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே விழுந்தாலும் மடிந்து நாம் போவதில்லை. ராஜா இயேசு நம்ம பக்கமே, அவர் சேனை என்றும் நம்ம பக்கமே. வெற்றி 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 வெற்றியே வெற்றி 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 வெற்றியே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே 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 வாய்க்காதே. ஷெபலகரபலதரபனா உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாருமாக நல்லவாரே வல்லவாரே ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ லோர்ட். நல்லவாரே வல்லவாரே ஷெப்ரா கபோரா ஆராதனை ஆராதனை. விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர்.
ஷேப்ரகா பாலோ பாரோ ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ லார்ட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம், அவர் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்கிற தலைப்புல, நம்முடைய ஆவிக்குரிய யுத்தம் என்கிற தலைப்புல நம் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனத்துல நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர் என்பதை நாம் படிக்கிறோம். வாசிப்போம். யாத்திராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். யகவா ஈஷ் மில்காமா, யகவா ஷ்மோ என்று அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். நல்லவராக என்பது மட்டும் இல்ல, நல்லவராகவே இருக்கிறார். வாழ்க்கையில எத்தனை காரியங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை என்ன? என் ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். பழைய காலத்துல நம்முடைய பக்தர்கள் ரொம்ப அழகா பாடி இருக்காங்க. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று மாறாதவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று மாறாதவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றும் எனக்கு நல்லவர். அவர் உங்களுக்கும் எனக்கும் நம்மை தாங்குவதில், நம்மை சுமப்பதில், நம்மை நடத்துவதில், நம்மை போஷிப்பதில், எல்லா விதத்திலையும் நம் ஆண்டவர் அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதை நம்ம படிக்கிறோம். ஆனா நம்முடைய எதிராளியாகிய சாத்தானுக்கு அவர் என்றைக்குமே அவனோடு யுத்தம் பண்ணி, நம் சார்பில் நின்று அவனோடு யுத்தம் பண்ணுவதில் அவர் வல்லவராகவே இருக்கிறார். இத நம்ம ஆழமா பதிக்கணும். எபிரேயர் 6:12 இந்த யுத்தத்துல அவர் நம்மளையும் இணைச்சிருக்கிறாரு அப்படிங்கறத படிக்கிறோம். வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல,
துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் நம்மளையும் இந்த யுத்தத்தில் பங்காளிகளாக நம்மை அழைத்திருக்கிறார். யுத்தத்தில் மட்டும் இல்ல, அவருடைய வெற்றியிலேயும், கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் பெற்ற அந்த வெற்றியிலையும் நம்ம இணைப்பாளர்களாக, பங்காளர்களாக நம்ம இணைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் யுத்தத்தில் போராடி வெற்றி பெற போகிறவர்கள், வெற்றி பெறுகிறவர்கள் அல்ல, நம்ம ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களாக அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக்கப்பட்டு அந்த வெற்றி பத்திரம் நம்ம மேல எழுதப்பட்டிருக்கிறபடியால் ஏற்கனவே வெற்றியாளர்களாக நாம் யுத்த களத்தில் இறங்கி இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம்ம இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். சரி, இதுல முதல் பாடமாக இந்த யுத்தத்தில் வல்லவராகிய கர்த்தர் யார், அதை நம்ம படிச்சோம். 12 பாடங்களை, 12 கருத்துக்களை, நம்முடைய ஆண்டவர் யாரு, இந்த யுத்தத்தில் வல்லவராக இருக்கிற கர்த்தர் யார் என்பதை பற்றி நாம் படித்தோம். அடுத்து 2வது பாடமா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்முடைய எதிராளி யாரு அப்படிங்கறத நம்ம படிச்சோம். நேற்றைக்கு அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் ஆணி என்கிற அந்த ஆயுதத்தை தேவன் எப்படி அதை பயன்படுத்தி காரியங்களை செய்கிறார் என்பதை நேற்றைக்கு நம்ம படிச்சோம். அருமையான பாஸ்டர் பிலிப் ஐயா மூலமாக தேவன் நம்மோடு பேசினார். ஓகே, இப்ப நம்முடைய எதிராளி யாரு, அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய எதிராளி யார் அப்படிங்கறத நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாம் அதை அந்த வசனத்தை மையப்படுத்தி நாம் அதை படிக்க ஆரம்பித்தோம். வாசிங்க 1 பேதுரு 5:8. சிறந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் இந்த எதிராளி இருக்கான் பாருங்க, இவன் நான் ஏற்கனவே சொன்னேன், இவன் கடவுளுக்கு ஒரு ஆப்பனண்டாக, அதாவது ஆண்டவருக்கு நேர் எதிராக நின்று அப்படி அவருக்கு எதிராளியா வைக்கிற அளவுக்கு அவன் வல்லமை உள்ளவன் அல்ல. ஏன்னா அவனே அவரால் படைக்கப்பட்டவன். அவருக்கெல்லாம் அவன் எதிராளியா நின்று அவன் ஜெயிக்க முடியாது, அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால அவன் கடவுளுக்கு எதிராளி அல்ல, அவன் மனிதர்களாகிய நமக்கு தான் எதிராளி. இதை பற்றி 7 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொன்னேன். யாராவது எல்லாருக்கும் அதை ரீகால் பண்ணபடியாக முதல்ல அந்த 7 கருத்து சொல்லுங்க. அதை எதெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம்? ஆழமான அர்த்தம், எங்களுடைய நிலை, எதிராளியின் கேரக்டர்ஸ், அதன் குணங்கள், பலவானும் அதிக பலவானும், தீமு டிபி, வல்லமையை இழந்த தந்திரவான். வெரி குட், வெரி குட், சூப்பர் ஸ்டார், சூப்பர், அழகா சொன்னீங்க. இதை நம்ம எதெல்லாம் முடிச்சிருக்கோம்? என்னெல்லாம் முடிச்சோம்? அர்த்தத்தை படிச்சோம், ஆழமான அர்த்தம் படிச்சோம், ஆழமான அர்த்தம் படிச்சோம், படிச்சிருக்கையா ஐயா. இவனுடைய நிலை வெட்டப்பட்டவன், கல்லுண்டு போனவன், எதிராளியினுடைய குணநலன்களை நம்ம வெட்டப்பட்டு போனவன் அதெல்லாம் சொல்லிட்டுங்க. அதெல்லாம் அவனுடைய நிலை இல்லையா? அவனுடைய நிலை என்ன? ஓகே, அவனுடைய நிலை என்ன அப்படிங்கறத நம்ம படிச்சோம். இப்போ நம்ம இங்க இருந்து நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, அவனுடைய குணங்கள், இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். எதிராளியினுடைய குணங்கள். நம்முடைய எதிரி யாரு?
நம்முடைய எதிராளி யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் பாருங்க. சோ அவனை பற்றி வேதாகமம் நம்ம அவனை பத்தி என்னெல்லாம் அறியணும்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கோ, ஆண்டவர் வேதத்துல நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம அதை அறியணும். அதாவது எனக்கு இந்த எதிராளியை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க அப்படிங்கிறதான ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. நம்ம அவனை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பட் அவன் யாரு, சோ நம்முடைய எதிராளி யார், இத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்ப அதுல அந்த 4வது விஷயமா இருக்கிற எதிரியின் குணங்கள் இதை நம்ம படிக்க போறோம். எதிரியினுடைய குணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த எதிரி யாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சரி, அவனுடைய குணங்களை நான் ஓனா சொல்றேன். நம்பர் 1, ஏசாயா 14:12-15 வரைக்கும். இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம படிக்க போற இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு வைங்களேன், அவன் நம்ம வாழ்க்கையில விளையாடுவான். அதாவது நம்ம அவனுக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கிற மாதிரி அது. ஓகே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். பாருங்க, இங்க நான் ஏறுவேன், நான் உயருவேன், நான் இப்படி செய்வேன் அப்படின்னு அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 முறை, இங்கிலீஷ் பைபிள்ல கரெக்டா 5 முறை ஐ ஐ ஐ அப்படின்னு 5 முறை வரும். 5 முறை இந்த நான் நான் அப்படிங்கிற வார்த்தை வரும். அப்ப இது என்ன? இவனுடைய முதலாவது குணம் என்ன? அகந்தை அல்லது பெருமை. இவன் யார்? இவனுடைய குணம் இல்ல, குணம் என்ன? இவன் அகந்தை உள்ளவன். அகந்தை உள்ளவன். அகந்தை அப்படின்னா ஆண்டவரை சாராமல், ஆண்டவரையே சாராமல் தன்னை சாருவது. நான் இப்படி செய்வேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் இதை செஞ்சேன், நான் இதை பண்ண, இந்த நான் என்கிற ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா நம்ம சாத்தானுக்கு அழைப்பிதழ் கொடுக்கிறோம். ஓகே, அவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஜெயிப்பதற்கு நம்மளே அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறோம். நம்ம அவனை பார்த்து சொல்றோம், எப்பா நீ என் வாழ்க்கையில எப்ப வேணாலும் என்கிட்ட விளையாடலாம்ப்பா, என்ன நீ ஜெயிக்கலாம், என்ன நீ அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய முதலாவது குணம் என்ன? அவன் அகந்தை உள்ளவன். ஆண்டவரை சாராமல், அவரையே சாராமல், அவரால் என்கிற எல்லாமே எனக்கு அவரால தான் அப்படிங்கிற இடத்துக்கு வராம நான் 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 இப்படி செய்வேன், நான் ஏறுவேன், நான் உன்னதமான ஒப்பாவேன், நான் உயருவேன், நான் மேலாவேன். பாருங்க அந்த வேடெல்லாம் கவனிங்க. ஏசாயா 14:12 திரும்ப வாசிங்க, திரும்ப படிங்க. ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து வீழ்ந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. படிங்க படிங்க சார். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாலே. பாருங்க, நான் ஏறுவேன், நான் உயர்த்துவேன், நான் வீற்றிருப்பேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இப்படி நான் 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 என்று சொல்லுவது இதுக்கு பேர் தான் அகந்தை. கர்த்தரையே சாராமல்
தன்னுடைய பிரயாசங்கள், தன்னுடைய பலம் அல்லது தனக்கு இருக்கிற ஏதோ ஒன்றை சார்ந்து கொண்டு அப்படி இருப்போமானால் அதுக்கு பேரு பெருமை. சோ சாத்தான் யார்? நம்முடைய எதிராளி யாரு? அவன் அகந்தை உள்ளவன். என்னன்னா இதே இந்த அகந்தைய நமக்குள்ளேயும் அவன் விதைக்க நினைப்பான். நமக்குள்ளேயும் இந்த அகந்தையை நமக்குள்ளே கொண்டு வரும்படியாக, அதாவது அத நல்ல விதத்துல நல்ல காரியங்கள்ல அந்த அகந்தையை கொண்டு வரும்படியா. ரட்சிக்கப்பட்டவங்க, நான் உபவாசிப்பேன், நான் பல மணி நேரங்கள் வேதத்தை வாசிக்கிறேன், நான் அதிகாலை தவறாமல் எழும்புகிறேன். இந்த டயலாக் இருக்கு பாருங்க. நான் ஆண்டவருக்காக விட்டேன், நான் ஆண்டவருக்காக அதை செய்தேன், இதை செய்தேன், நான் விட்டேன். இப்படி இந்த நான் அப்படின்னு சொல்றது இது பயங்கரமான சாத்தானுடைய குணம். அவனுக்கு நம்ம அழைப்பிதழ் கொடுப்பதாக இது இருக்கும். Brothers and sisters, நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இந்த அகந்தைக்கு பின்னாடி என்ன வரும் அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, போதும் சார். பாருங்க, முதல் பகுதி என்னது? அழிவுக்கு முன்னானது என்னது? அகந்தை. சோ யானை வரும், யானை வரும் முன்னே மணி ஓசை பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதே மாதிரி அழிவு வரும் பின்னே, அகந்தை வரும் முன்னே. வாழ்க்கையில நல்லா கவனிங்க, கெட்ட காரியத்தை நம்ம யாரும் அகந்தையா இருக்கிறது இல்ல. ரட்சிக்கப்பட்டு மறுபடி பிறந்தவங்க நம்ம யாரும் கெட்ட காரியத்தை நம்ம யாரும் அகந்தையா இருக்க மாட்டோம். நான் வந்து பாவம் செய்வேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல போறது இல்லை. ஆனா கவனிங்க, நல்ல காரியங்கள்ல நமக்கு அகந்தை இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் நான் கரெக்டா தான் இருப்பேன், நான் வந்து என்கிட்ட தப்பே வராது, நான் பயங்கரமாய் நான் ஜெபிப்பேன். அதாவது ஆவிக்குரிய காரியங்கள்ல இந்த நான் என்கிற இந்த அனுபவம், ஓகே, இந்த நான் என்கிற அனுபவம் இது சாத்தானுடைய குணம். இப்படிப்பட்டவங்கிட்ட அவன் எப்ப வேணாலும் நெருங்கி வருவான், அவனுடைய காரியங்களை அவன் செய்வான் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை பாருங்க, நம்ம இயேசுவை பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவர் வந்து எப்படி இருக்கிறாராம் பாருங்களேன். மத்தேயு 11:29 வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமாய் இருக்கிறேன்னு சொல்றார். நான் சாந்தமாய் இருக்கிறேன், அதாவது நான் என்ன அலட்டிக்காம, என்ன நான் பெருசா காட்டிக்காம. கவனிங்க, இது யோசிச்சு பாருங்க. வானாதி வானங்களை படைத்த அவ்வளோ பெரிய கடவுள், வானாதி வானங்களை படைத்து பூமியை படைத்து எல்லாத்தையும் படைத்த இந்த கடவுள் தான் வார்த்தையா இருந்தவர் மாம்சமாய் வெளிவந்திருக்கிறார், வெளிப்பட்டிருக்கிறார். எல்லாரும் பார்க்கிற விதத்துல குழந்தையா வராரு. கவனிங்க, இயேசு சிலுவைக்கு போனது ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஆண்டவராகிய யெஷுவா, நம்முடைய இயேசு நமக்காக சிலுவையில அறையப்பட்டார் பாருங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா அது வந்து ஒரு நடக்காத காரியம் கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? கான்ஃபரன்ஸ் வைக்கலையா? பாருங்க, சிலுவைக்கு போனது, அதாவது ஆண்டவராகி இயேசுதான் வந்து அவர்தான் முதல் முறையா சிலுவையில் அறையப்பட்டார் என்பது கிடையாது. ஓகே,
சிலுவைக்கு போனதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா பரிசுத்தர் சிலுவைக்கு போனார். அது உண்மையிலேயே மிக மிக பயங்கரமான ஒரு விஷயம். அது கடவுள் சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதை விட முக்கியம் என்ன தெரியுங்களா? யாருமே செய்யாதது என்ன தெரியுமா? அவர் மனுஷனா வந்தாரு பாருங்க. வார்த்தையா இருந்தவர் நம்முடைய இந்த அருவருக்கப்படத்தக்க மாம்சத்துல வந்தார் பாருங்க. குழந்தையா இருக்கும்போது வானாதி வானங்களை படைத்து பூமியை படைத்து எல்லாத்தையும் வார்த்தையினால படைச்சவரு ஒரு குழந்தையா வந்து பாலுக்காக பால் வேணும்னா எல்லா குழந்தையும் அழுகிற மாதிரி அம்மா அப்படின்னு சொல்லி அவர் அழுதாரு பாருங்க. அவ்வளவு பெரிய விஷயம் அது. நம்முடைய மாம்சத்தை எடுத்து நம்முடைய சரீரத்தை எடுத்தது மட்டும் இல்ல, இந்த அருவருக்கப்படத்தக்க மாம்சத்தையும் அவர் எடுத்தார். எடுத்து அவர் வெளிப்பட்டார். வார்த்தை மாம்சமானார். வார்த்தையா இருந்தவர் மாம்சமானார், மனுஷனானார். மனுஷனா வந்த அவரு தன்னை எந்த விதத்திலையும் அலட்டிக்காம எல்லாத்துக்கும் சொல்றார், என் பிதா என் பிதா என் பிதான்னு சொல்லி அவர் பிதாவையே சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை அது. So brothers and sisters, சொல்றாரு பிதா அதாவது என் பிதா செய்ய நான் காண்கிறது எதுவோ அதை தான் நான் செய்யறேன் அப்படி சொல்றாருங்க. என் பிதா என்ன செய்யறாரோ, எனக்கு எதை செய்யும்படியா எனக்கு காண்பிக்கிறாரோ அதை தான் நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு கூட அந்த சாந்தம் வெளிப்படுது பாருங்க. சோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு அந்த அகந்தை இருக்கக்கூடாது. அகந்தை அழிவுக்கு முன்பாக வரக்கூடியது இந்த அகந்தை. இது சாத்தானுடைய ஒரு குணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை சாராமல், ஓகே, நல்ல காரியத்திலே நானு அப்படின்னு நம்ம சொல்வோம். நான் இப்படி செய்யறேன், நான் அப்படி செய்யறேன், நான் பரிசுத்தமா இருக்கேன், நான் பல மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், நான் முழங்காலையே நான் நிப்பேன், இந்த மாதிரி ஏதாவது இந்த நான் என்று சொல்லிக்கொண்டு நான் ஊழியத்துக்காக நான் பயங்கரமா என் ரத்தத்தையே நான் சிந்தினேன் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க. நான் சில பேர் சொல்றது, நான் இந்த ஊழியத்துக்காக நான் கிரயம் கொடுத்திருக்கிறேன். நம்ம கிரயத்தை வச்சு என்ன பண்றது? ஆண்டவராகி இயேசு கொடுத்த கிரயம் தாங்க முக்கியம். நம்ம எல்லாம் வாழ்றது அவர் கொடுத்த கிரயத்தினால. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். அப்படி பயன்படுத்தும் போதே அவருடைய உள் மனசுல ஆவியானவர் பேசுறாரு, அப்படி சொல்லி நிறுத்தாத படிங்க. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அதிகமா பிரயாசப்பட்டேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபையே. தேவ கிருபைதான் என்ன செய்ய வைக்குது. தேவ கிருபைதான் என்ன ஜெபிக்க வைக்குது. தேவன் தான் என்ன வேதத்தை வாசிக்க வைக்கிறாரு. கடவுள் தான் என்ன எல்லாத்தையும் செய்ய வைக்கிறாரு. நான் பரிசுத்தமா வாழ்றேன்னா அதுக்கு காரணம் அவரு, நான் இல்ல, அது அவரு, அவராலதான் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வரணும். ஆமாமா அவர் செய்வாரு, நம்மளும் கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு வந்தாலே அங்க பிசாசு விளையாட ஆரம்பிப்பான். ஓகே, ஆதி அப்போஸ்தலர்கள் யாரும் அந்த மாதிரி மனநிலையோட இல்ல. அவங்க எல்லாம் பாருங்க, பவுல் சொல்றாரு, நாம் அவராலே இருக்கிறோம், அவராலே நாம் அசைகிறோம், அவராலே நாம் பிழைக்கிறோம் அப்படிலாம் சொல்றாரு. நம்ம அசையறதுக்கு காரணம் கூட அவர் தாங்க. நம்ம பாடுறதுக்கு காரணம் யாரு? அவரு. நம்ம ஜெபிக்கிறதுக்கு காரணம் யாரு? அவரு. நம்ம வேதத்தை வாசிக்க காரணம் யாரு? அவரு. என்கிட்ட ஒரு நன்மைன்னு ஒண்ணு வெளிப்படணும், அதுக்கு காரணம் அவரு. சோ இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவத்துல பிசாசை ஜெயிக்க முடியலன்னா, இன்னைக்கு நம்ம கேட்கிற பிரசங்கங்களும் ஓகே
ஓகே, நம்ம 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 கேட்கிற பிரசங்கங்கள், நம்ம கேட்கிற போதனைகள் எல்லாம் இந்த நான் நீ 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 வந்து கொஞ்சம் கிரயம் கொடுக்கணும், உன் கிரயமும் அங்க தேவை. ஒருத்தர் துணிகரமா பேசுறாரு, துணிகரமா, அதாவது ஜீவ கிரீடம், அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஜீவ கிரீடம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பாரு. ஜீவ கிரீடம்னா நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஜீவனை கொடுக்கணுமா, நம்ம கொடுத்த ஜீவனெல்லாம் சேர்ந்து கிரீடமா நம்ம தலை மேல வைக்கிறானா. இயேசு கொடுத்த ஜீவன் கிடையாதா, நம்ம அவருக்காக கொடுக்கிற மாதிரி இந்த ஜீவன், நம்ம கொடுக்கிற இந்த ஜீவனை எல்லாம் ஒன்னா சேர்த்து கிரீடமா நம்ம தலை மேல வைக்கிறானா. சோ இப்படி வந்து நம்முடைய சுயநீதி, நம்முடைய சுய மேன்மைகள் பரலோகம் போய் நான் வந்து இந்த கிரீடம் வந்ததுக்கு காரணம் என்னது, நான் கொடுத்த ஜீவன் என் தலை மேல கிரீடமா வந்திருக்கு சொல்ல முடியுமா? பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளி விட்டுருவார் ஆண்டவர். ஆண்டவரையே சாராமல் இந்த நான் என்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அது மிக 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 டேஞ்சரஸான ஒண்ணு. இதெல்லாம் எல்லா நல்ல முதிர்ந்த தேவ மனிதர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். வாட்ச்மேன் விட்னஸ்லாம் இத பத்தி ரொம்ப தெளிவா எழுதுறாங்க. So brothers and sisters, நம்முடைய எதிராளி பெருமை, அதாவது இந்த பெருமைங்கிற விஷயத்தை கொண்டு வந்துதான் படிப்படியா நம்முடைய வாழ்க்கையை அவன் அழிப்பான். சோ அகந்தை இது இருக்கக்கூடாது. யோவான் 15:5 அதனாலதான் இயேசு நம்முடைய ஆண்டவர் யெஷுவா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. யோவான் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் வைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தெளிவா சொல்லிட்டாரு. நீ என்ன சார்ந்துக்கணும், அவ்வளவுதான். நான் தான் திராட்சை செடி, நீ வந்து கொடி. கொடி எப்படி செடியோட சேர்ந்து எசைஞ்சிருக்கிற மாதிரி நீ என்ன சார்ந்துகிட்டேனா என்னுடைய சாரம் உனக்குள்ள இறங்கும், நீ கனி நிறைந்த வாழ்க்கை வாழலாம். சோ கனி நிறைந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ சொல்ல வேண்டியது என்ன, இதுக்கு காரணம் நான் இல்ல அவருன்னு நீ சொல்லணும். அவரு. So brothers and sisters, இந்த பிசாசனுடைய இந்த பெருமை என்கிற குணத்துக்கு நம்ம விலகணும். இயேசு அவர் எப்படி சாந்தம் உள்ளவராக இருந்தாரோ அந்த சாந்தத்தை நம்ம தரித்துக் கொள்ளணும். இதுக்குதான் இந்த கான்சியஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 2:20 இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். வாசிங்க கலாத்தியர் 2:20. ஆயினும் வாழ்ந்திருக்கிறேன் நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்ந்திருக்கிறார். விசுவாசத்தினாலே வாழ்ந்திருக்கிறேன். இன்னொரு முறை கொஞ்சம் தெளிவா வாசிங்க சிஸ்டர். ஏன் பிரேக் ஆகி வருது? இன்னொரு முறை யாராவது தெளிவா வாசித்தா நல்லா இருக்கும். கரெக்டா வாசிங்க சிஸ்டர். அறியப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தானே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சோ இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அந்த அந்த மனநிலை, அது வந்து அத நம்ம திரும்ப திரும்ப நம்ம கேட்டு சொல்லி நம்முடைய ஆள் மனசுல, அதாவது இந்த நானல்ல கிறிஸ்துவே அப்படிங்கிற இந்த இந்த ஒரு விஷயம் அது வார்த்தையா இருக்கிறது நம்முடைய மாம்சமாகிற வரைக்கும் அதை விடக்கூடாது. திரும்ப 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 நம்முடைய ஆள் மனசுல அதை பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். So brothers and sisters, இந்த சாத்தானுடைய குணமாக இருக்கிற அகந்தை நமக்கு வேண்டாம்.
எந்த நிலையிலும் எந்த காரியத்திலையும் நமக்குள்ள ஒரு நல்லது வெளிப்படும் அப்படின்னா அதுக்கு காரணர் அவரே அப்படிங்கறத நம்ம உணரணும். இந்த அகந்தை அல்லது இந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்றோம். ரெண்டாவது, அவருடைய இரண்டாவது குணம் என்ன? எசேக்கியேல் 28:17 நீங்க வாசிங்கன்னா, எசேக்கியேல் 28:17 வாசிங்க. அழகினால் உங்கள் இருதயம் வேட்டிமை அழித்து உங்கள் மிருப்பினால் உங்கள் நாணத்தை கொடுத்தால் சரி, போதும். இங்க மேட்டுமை, மேட்டுமை அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஓகே, மேட்டுமை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ஆண்டவரையே சாராமல் இருப்பதுக்கு பேரு அகந்தை. ஓகே, ஆண்டவரையே சாராமல் இருப்பதுக்கு பேரு அகந்தை. அடுத்து இந்த மனமேட்டுமை என்பது நம்மிடத்துல இருக்கிற மேன்மைகளை சார்ந்து செயல்படுவது. பாருங்க, உன் அழகினால் நீ மேட்டுமையானாய். அப்போ நம்ம கிட்ட ஆண்டவர் சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு சில திறன்கள் இருக்கு, நமக்கு சில காரியங்களை பலன் இருக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்து, ஞானம், இவைகளை சில நல்ல காரியங்கள், இவைகளையே சார்ந்து கவனிங்க, கர்த்தரையே சாராமல் இருப்பதுக்கு பேரு அகந்தை அல்லது பெருமை. அடுத்து ரெண்டாவது, நம்மிடத்தில் இருக்கிறதான மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவா எல்லார்கிட்டையும் ஒண்ணு இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். நம்மகிட்ட மேன்மையா மற்றவங்க சொல்லக்கூடிய ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இருக்கும் பாருங்க. அந்த மேன்மை பாராட்டத்தக்க ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதை நாம் சார்ந்து அதை நாம் முன்வைத்து நாம் செயல்படுவோமானால் அதுக்கு பேரு அகந்தை. அகந்தை. இதுவும் சாத்தானுடைய ஒரு பயங்கரமான ஒரு குணம். நமக்கு பாடக்கூடிய திறமை இருக்கலாம், நல்லா நீங்க சமைக்கக்கூடியவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல என்ன எத்தனையோ காரியங்கள் நமக்கு இருக்கும். இவைகளை நாம் சார்ந்து, ஓகே, இவைகளை நாம் சார்ந்து கொண்டு கர்த்தரை சாராமல் இதை நம்ம சார்ந்து கொண்டிருப்போமானால் அதுக்கு பேரு மனமேட்டுமை. இந்த மனமேட்டுமை நமக்கு இருக்க கூடாது. பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல பவுல் இப்படி ஒரு அழகான வார்த்தையை சொல்றார். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்று எங்களையே உங்கள் ஊழியக்காரர்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல், ஓகே, நம்மளை பத்தியே நம்ம பெருமையா பேசிக்கிட்டு, நான் இங்க போனேன் அங்க போனேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், என் மூலமா இப்படி இப்படி நடந்துச்சு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லி நம்முடைய காரியங்களை பெருசா பேசிக்கிட்டு, ஓகே, ஆண்டவரை முன்வைத்து நம்ம 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 மூலமா ஒருத்தங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கிறாங்க, அல்லது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ஒருத்தங்களோட இடைப்படுறோம் அப்படின்னா நம்ம மூலமா இயேசு வெளிப்படணுமே ஒழிய நான் வெளிப்படக்கூடாது. ஓகே, இப்படி சொல்றேன், இப்படி சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் ஒரு பிரசங்கத்தை பண்றேன், அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு அந்த பிரசங்கத்துடைய முடிவுல நீங்க ஒரு முடிவுக்கு வர்றீங்க, ஐயோ இந்த ஐயா நம்மளை விட பயங்கர டாப்பா இருப்பார் போல இருக்கு, பயங்கர டாப்பா ஜெபிப்பாரு, பயங்கரமா வேதத்தை வாசிப்பாரு, நம்ம இவரெல்லாம் பயங்கர பர்ஃபெக்டா இருப்பார் போல, நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் வர முடியாது போல, நம்ம எல்லாம் கொஞ்சம் கீழே தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மனநிலை வருதுன்னு வைங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன், நான் எதை காட்டுறேன், நான் எதை வச்சு அங்க உங்களுக்கு முன்னாடி நான் நிக்கிறேன், இயேசுங்கிற பேரை சொல்லிக்கிட்டு என்னிடத்தில் இருக்கிற ஏதோ ஒரு மேன்மை பாராட்டத்தக்க காரியத்தை நான் சார்ந்து கொண்டு அங்க நிக்கிறேன்னு அர்த்தம். இது பிசாசினுடைய ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம். அதான் ஒரு யூத ரபாய், ஒரு தேவனுடைய ஊழியர்
அவர்கிட்ட படிச்ச ஊழியக்காரருக்கு சொன்னாரா, மகனே, உன்னுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி, உன்னுடைய வேத வாசிப்பை பத்தி, நீ உபவாசிக்கிறத பத்தி எல்லாம், அல்லது கர்த்தரோடு உனக்கு நீ எப்படி எல்லாம் நீ இடைபடுற, ஆண்டவரோடு எப்படி இடைபடுறார் என்பதை பற்றி எல்லாம் ஆவியானவர் பிரசங்க நேரத்தில் அவராக உனக்கு சொல்லும்படியாக நீ இதை சொன்னேன்னா மக்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், அவங்க தைரியப்பட்டு உங்க வாழ்க்கை கட்டப்படும், அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு ஆவியானவர் அறிஞ்சு உன்னுடைய காரியங்களை அவங்களுக்கு பிரயோஜனப்படும்படியாக ஆவியானவர் நடத்தினால் மட்டும்தான் நீ அதை சொல்லணும். மற்றபடி நீ உன்னுடைய காரியங்களை நீ ஜெபிக்கிறது, நீ வேதத்தை படிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, நீ கர்த்தர் சமூகத்துல நேரத்தை செலவிடுறது, உனக்குள்ள கொடுக்கிற குணம் இருக்கலாம், அதை நீ சொல்றதுனால மக்களுக்குள்ள உன்னை பற்றி ஒரு பெரிய நீ பயங்கர பர்ஃபெக்டான ஒரு ஆளு, அவர்லாம் பயங்கரமான பரிசுத்தவான்ப்பா, நம்மெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் வர முடியாது, என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால முடியாது, நம்மெல்லாம் கீழே தான், அவங்ககிட்ட எல்லாம் எந்த குறையுமே இருக்காது, பயங்கர பர்ஃபெக்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை நீ ஏற்படுத்துவாய். ஆனால் நீ அந்த மக்களை குற்ற உணர்வுக்குள் ஆளாக்கி உன்னுடைய மனமேற்றுமையை நீ காண்பிக்கிறாய். அதனால அவங்களுடைய இந்த குற்ற உணர்வையே சாத்தான் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கை இன்னும் அவன் கீழே தள்ளுவான் அப்படின்னு இந்த ரபாய், ஒரு யூத இயேசுவை ஏத்துக்கிட்ட ஒரு ரபாய் ஒருத்தர், யூத ரபி ஒருத்தர், அவர்கிட்ட படிச்ச நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊழியக்காரருக்கு சொல்லி கொடுத்து அதை ஒரு முறை பிரசங்கத்துல சொன்னாரு. அன்னைக்கு நான் நிறுத்தினங்க என்னுடைய ஜெபத்தை பற்றி, ஜெப வாழ்க்கையை பற்றி, வேத வாசிப்பை பத்தி எல்லாம் சொல்றத நிறுத்திட. ஆவியானவர் எப்பயாவது நடத்தினார்னா அது மற்றவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும், அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும், நம்பிக்கை வரும், நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதுக்காக ஆவியானவர் சொல்ல வைக்கிறாரு அப்படின்னா மட்டும்தான் சொல்றது. அதாங்க அங்க பவுல் எழுதுறாரு, நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தர் என்று, எங்களையோ தேவனுடைய ஊழியக்காரர் என்று நாங்க பிரசங்கம் பண்றோம் சொல்றார். சோ இந்த மனமேட்டுமை, அதாவது நமக்கு தேவன் தந்திருக்கிற மேன்மையான காரியங்களை சார்ந்து செயல்படுகிற அந்த மனமேட்டுமை இருக்கக்கூடாது. அது சாத்தானுடைய குணம். அவனுக்கு நம்ம கொடுக்கிற அழைப்புதல் நீதிமொழிகள் 16:18 அழகா சொல்லிட்டு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேற்றுமை. அப்ப இங்க அகந்தை வந்தா அதுக்கு பின்னாடி என்ன வருது? அழிவு. மனமேற்றுமை இருந்தா அதுக்கு பின்னாடி என்ன வரும்? விழுகை. மனமேற்றுமை இல்லாம எப்பயுமே தாழ்மையா இருந்தா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே தொழுகை வரும். ஓகே, நம்முடைய எதையுமே நம்ம சார மாட்டோம். சில பேர் பாருங்க தங்களுடைய பிரதிஷ்டையை சார்ந்துக்குவாங்க. எப்ப பார்த்தாலும் பிரதிஷ்டை பிரதிஷ்டை, நாங்கெல்லாம் பிரதிஷ்டையா இருக்கோம், நாங்க பிரதிஷ்டையா இருக்கோம், நாங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியர்கள் அப்படி சொல்லிக்கிட்டு கடைசியில் இந்த பிரதிஷ்டை அவங்க வாழ்க்கைக்கு உதவாது. பிரதிஷ்டையை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே, ஆண்டவர் இயேசு நமக்காக கொடுத்த அந்த கிரயத்துக்கு முன்னாடி நம்முடைய பிரதிஷ்டையெல்லாம் ஒண்ணுத்துக்கும் உதவாது. இதெல்லாம் என்னது? மனமேட்டுமை. மனமேட்டுமை. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு பெந்தேகோசைக்காரங்க கிட்ட பிசாசுடைய இந்த ரெண்டு சரக்குகளும், ஹலோ என்னது இப்ப நம்ம படிச்ச பாருங்க, இந்த ரெண்டு சரக்கு, அவனுடைய ரெண்டு சரக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. எது? சூப்பரா சொல்றீங்க, ரொம்ப சூப்பரா சொல்றீங்க. அகந்தை, மனமேட்டுமை. இந்த ரெண்டு சரக்கும் இருக்கு. அகந்தை இருந்தா அதுக்கு பின்னாடியே என்ன வரும்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அழிவு வரும். அது அவன் தான் பண்றான். அகந்தையை கொடுத்து நம்ம வாழ்க்கையை அழிப்பான். அடுத்து மனமேட்டுமையாகி அவனுடைய சரக்க உள்ள வச்சு
ஏதாவது ஒரு விழுகைக்கு நேராக கொண்டு போயிருவான். So brothers and sisters, இது அவனுடைய குணம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். பாருங்க, கமாலியலுடைய பாதத்துல 17 ஆண்டுகள் படிச்சவருங்க பவுல். யூத வரலாறு சொல்லுது, மேசியாவுடைய பாதத்துல அடுத்த ஒரு 17 வருஷம் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் மேசியாவுடைய பாதத்துல 17 ஆண்டுகள் படிச்சவர். ஆனா அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் பாவம் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை, அந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். அவர்னு இல்லாம அங்க அங்க பாருங்க, தமிழ்ல ரொம்ப அழகா இருக்கு அந்த ஒற்று, அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த அவர்னு போடாம அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். அவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில ஒரு தகுதின்னு வந்திருக்கலாம், அதுக்கு முழுக்க முழுக்க காரணர் யாரு? அவர். சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, காரணரே இயேசு, காரணரே உயர்வுக்கெல்லாம் என் இயேசு காரணரே. எல்லாத்துக்கும் அவர்தான் காரணர். இந்த ஒரு மனநிலை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். So brothers and sisters, இந்த அகந்தை அவனுடைய சரக்கு, மனமேட்டுமை அவனுடைய சரக்கு. இதை தூக்கி எறியணும். நீதிமொழிகள் 15:33ல, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை படிக்கும் போது வாசிக்க. நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அவ்வளவுதான். மேன்மை வேணும். நம்ம வாழ்க்கை படிப்படியா மேன்மையை நோக்கி போகணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் மனத்தாழ்மை. மத்தேயு 11:29ல நம்முடைய ஆண்டவர் யேசுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு அங்க சாந்தத்தை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம, படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நம்ம இருக்கிற எந்த மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவான எந்த ஒரு காரியத்தை நம்ம சாரக்கூடாது. எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி, ஓகேயா நான் பாத்துக்குவையா, பிரசங்கம் பண்ண தெரியும், 7 பாயிண்ட் பேச தெரியும் அப்படின்னு வந்து நான் நிப்பேன்னு வைங்களேன், அது 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 ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். ஆனா போக 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 அது அது ஒரு ட்ரைனஸ்குள்ள கொண்டு வந்துடும். அப்ப நான் எதை சாரணும்? முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்து, என்னுடையதான எனக்கு தேவன் தந்த இந்த தாளந்துகள் இவைகளை சாராமல், ஓகே, முழுக்க முழுக்க அவரை மட்டுமே, அவரை நான் முன்ன வைக்கணும். மனத்தாழ்மை, மனத்தாழ்மை ரொம்ப முக்கியம். சோ பரலோகத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் இங்க வந்ததுக்கு நான் காரணம், நான் தான் காரணம், ஏன் ஜெபம், ஏன் உபவாசம், என்னுடைய நான் பயங்கரமா அதுக்காக கண்ணீர் விட்டேன், நான் பயங்கர பரிசுத்தமா இருந்தேன், நான் என் பிரதிஷ்டையினால இங்க வந்துட்டேன், இப்படி இங்கெல்லாம் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி அங்கெல்லாம் டயலாக் பேசினா பரலோகம் கீழே தள்ளி விட்டுரும். போ போ போடா, உனக்கு இங்க இடம் இல்லைன்னு தள்ளி விட்டுரும். ஓகே, வசனம் இருக்குங்க அப்படி தெளிவா படிங்க. வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரத்துல 8, 9, 10 வசனம். இந்த புஸ்தகத்தை வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரே, புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும்
ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பரலோகத்துடைய பாட்டே என்னன்னா, நீர் 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 எங்களை மீட்டுக் கொண்டீர், நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நீர் கிரயம் கொடுத்தீங்கப்பா, நீங்க ரத்தத்தை சிந்துனீங்கப்பா, நீங்க எங்களை மீட்டுக் கொண்டீங்கப்பா, இப்படி நீங்க செஞ்சதுனால நாங்க அரசாடுறோம். இவங்களுக்கு தாங்க பரலோகத்துல இடம். ஓகே, பரலோகத்துக்கு வந்ததுக்கு காரணம் நாங்க இல்ல ஆண்டவரே, நீங்க. நான் இல்ல, நீங்க. இந்த பூமியில இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணம் நான் இல்லப்பா, அதுக்கு காரணம் நீங்க. ஏன்னா அதுல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னா, இன்னைக்கு நம்மள அறிஞ்சோ அறியாமலோ இந்த ரெண்டு விஷயங்களும் இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல, இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்தே வட்டாரத்துல சொல்லிக்குவாங்க. ஆனா சும்மா எல்லாம் கிருபைதாங்க, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை சும்மா சொல்லிட்டு, ஆனா அப்படியே கொஞ்சம் ஒரு 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 5 நிமிஷம் நீங்க பேசி பாத்தீங்கன்னா அவங்க சுயநீதி எல்லாம் வெளியே வரும். நாங்க ஜெபத்துல ஒரு குறை வைக்கல, நாங்க உபவாசிக்கிறதுல ஒரு குறை வைக்கல, நாங்க பரிசுத்தத்துல நாங்க ஒரு குறை வைக்கல. இது வரைக்கும் ஆண்டவர் எங்க ஜெபத்தை பார்த்து, நாங்க போட்ட உபவாசத்தை பார்த்து, முழங்கால நாங்க நின்னதை பார்த்துதான் ஆண்டவர் இது வரைக்கும் எல்லாம் செஞ்சாரு. ஆனா இப்பவும் நாங்க அதெல்லாம் செய்யறோம், ஆனா அவர் எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாரு. ஓகே, இதுதான் அகந்தை, மனமேட்டிமை. நமக்கு தெரியணும், நீங்க பண்ற ஜெபத்தை பார்த்து, நீங்க பண்ற உபவாசத்தை பார்த்து, நீங்க இருக்கிற பரிசுத்தத்தை பார்த்து, நீங்க பண்ண பிரதிஷ்டையை பார்த்தலாம் அவர் ஒன்னும் செய்யல. அவர் நமக்காக செஞ்சது முழுக்க முழுக்க நமக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கு காரணம் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கிரயம், அவர் நம்ம மேல வச்ச அன்பு, அவர் நம்ம மேல வச்ச கிருபை. எத்தனை பேர் ஆமென்? ஆமென். அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டாமா? வேதத்தை வாசிக்க வேண்டாமா? அதை செய்ய வைக்கிறது அவருடைய கிருபைங்க, அங்க வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? யா, நம்ம ஜெபிக்கிறதுக்கும் காரணம் என்னது? அவர் கொடுத்த கிருபை, அவர் அதை செய்ய வைக்கிறாரு. நம்ம வேதத்தை வாசிக்க காரணம் அவரு. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஓகே, அப்போ இந்த 2 விதமான அவனுடைய குணங்களுக்கு நம்ம விலகணும். ஓகே, விலகணும். சரி, நமக்கு தெரியும் வேதத்துல இப்படிலாம் நான் கட்டின பாபிலோன் அப்படிலாம் சொல்லி நேபுகாத் நேச்சார்லாம் எப்படி வாழ்க்கையில எப்படி நஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரத்துல நீங்க போய் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. சரி, அடுத்து 3வது இவனுடைய அடுத்த ஒரு குணம். மீதிதான் அப்படியே நான் கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டு அப்படியே நான் கடந்து போறேன். ஏன்னா இது 2 ரொம்ப முக்கியம். ஆவியானவர் இதை கொஞ்சம் வலியுறுத்தி பேசும்படியாக நடத்துறார். ஓகே, அடுத்து என்ன? 3வது யோவான் 8:44 வாங்க. 3வது குணம் என்ன அப்படின்னா, வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தை நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இவன் யாரு? 3வது பொய் பேசுகிறவன். இந்த எதிராளி, நம்முடைய எதிராளி இருக்கான் பாருங்க, அவனுடைய குணம் என்ன அப்படின்னா பொய் பேசுவது. ஓகே, பொய் பேசுறது. ஒரு காரியத்தை மிகைப்படுத்தி பேசினாலும் பொய். நம்ம சொந்தத்திலிருந்து எடுத்து நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி கற்பனை பண்ணி யாரை பத்தியாவது நம்ம அப்படி பேசுறோம் அப்படின்னா அதெல்லாம் பொய். சாத்தானுடைய ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாவம் இந்த பொய். அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். சங்கீதம் 5:6 படிக்கிறோம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை படிக்கும் போது படிங்க. சங்கீதம் 5:6. ரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷரையும் கர்த்தர் அருவருக்கிறார். பொய் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இந்த பொய் இது அவனுடைய எதிராளியினுடைய குணம். இது
அதனால அவனுடைய அந்த குணத்தை நமக்குள்ள கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நஷ்டப்படுத்துறதுக்கு அவன் முயற்சி செய்வான். சோ நம்ம கவனமா இருக்கணும். சோ பொய், அவன் பொய்யன், சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். கவனிங்க, வேதத்தை பிரசங்கம் பண்ணும் போதும் கூட நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுங்களா? ஆண்டவரே, இந்த வேதத்தை நீங்க எழுதும் போது, நீங்க உங்க மக்களுக்கு, உங்க பரிசுத்தவான்களுக்கு நீங்க அதை எழுதும்படியா நீங்க ஏவும் போது என்ன மனநிலையோடு இந்த வசனத்தை சொன்னீங்களோ, உங்க மைண்ட்ல என்ன இருந்துச்சோ அந்த மனநிலையை நான் புரிஞ்சுக்கிட்டு, உங்க மைண்ட், உங்க இருதயம், உங்களுடைய எண்ணம் எதுவோ அந்த எண்ணத்தை நான் வேதத்திலிருந்து நான் எடுத்து மக்களுக்கு சொல்லணும்ப்பா. என் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசிட கூடாது. எத்தனை பேர் ஆமென்? யாரையும் காணோம்? என்னங்க ஐயா, கரெக்ட் தானையா? இப்போ நம்ம ஐயா இருக்காங்க, சாமுவேல் முருகன் ஐயா இருக்காங்க. சபையில ஒரு விசுவாசி எப்பயுமே அடங்கவே மாட்டேங்கிறாங்க. அடங்குறதே இல்ல, கூட்டத்துக்கு டைமுக்கு வர்றது இல்ல, அல்லது ஏதோ அவங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு. இப்ப ஐயா சனிக்கிழமை நைட்டு உட்கார்ந்து அதுக்கு ஏற்ற சூப்பரா எங்கெங்கெல்லாம் அதுக்கு ஏற்ற வசனங்கள் இருக்கோ, ஒரு 50 பேர் வர்ற இடத்துல அன்னைக்கு ஃபுல்லா பிரசங்கமே யாருக்குதான்? அந்த ஒரே ஒரு ஆத்மாவுக்காக நைட்டு உட்கார்ந்து. இவங்களுக்கு மனசுல பயங்கர டென்ஷன் ஆகுது, அவங்களை நினைக்கும் போது பிரஷர், பயங்கர கோபம் வருது. சோ நாளைக்கு ஒரு வழி பண்ணணும்னு சொல்லி சூப்பரா கோர்வையா அது கேட்ட வசனங்கள் எல்லாம் எடுத்து வச்சு அடுத்த நாள் ஐயா பிரசங்கம் பண்றாங்க. அந்த வசனங்கள்லாம் பார்த்தா ஆண்டவர் வேற ஒரு நோக்கத்துக்காக சொன்ன வசனம், ஆனா அது பொருந்தி வருது, அது கரெக்டா பொருந்துது. இப்போ அவங்க ஐயா பிரசங்கம் பண்றாங்கன்னு வைங்களேன், கூடவே சொல்றாங்க கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். அப்ப இது என்னது? உண்மை பிரசங்கமா பொய் பிரசங்கமா? பொய். நான் இந்த தப்ப பண்ணிருக்கேன். ஓகே, ஐயா அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க மேக்சிமம். சும்மா அவங்கள நான் சும்மா அப்படி ஒரு இதுக்காக நான் சொன்னேன். ஆனா நான் இந்த தப்ப என் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல நான் இந்த தப்ப பண்ணிருக்கேன். நம்ம சொந்தத்திலிருந்து எடுத்து பேசிட்டு ஆவியானவர் பேச வச்சாரு அப்படின்னு சொல்றது. So brothers and sisters, இந்த மாதிரியான பொய்கள் இது பிசாசினுடைய குணம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஓகே, நாலாவது அதே இந்த 44 வசனம், யோவான் 8:44, நம்ம ஆண்டவர் இயேசு வாயை திறந்து அவனுடைய குணங்களாக சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வாசிங்க. யோவான் 8 பிசாசானால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். போதும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறார். அவன் யாரு? இச்சை உள்ளவன். அப்ப இச்சை இதுவும் அவனுடைய குணம்தான். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் அடைஞ்சே ஆகணும்னு நினைக்கிற பாருங்க, அந்த மாதிரியான குணம் இது அவனுடைய குணம். இது ஓகே, மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆளுகைய எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக தான் என்ன செஞ்சா? மனுஷனை வஞ்சித்தான். வஞ்சித்தவன் அவங்களுக்குள்ள போட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த இச்சை. ஆதியாகமம் 3:6, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்க, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுமான விருட்சம் என்று கண்டு அது இச்சிக்கப்படத்தக்கது. அப்ப அந்த இச்சைய அழகா உள்ள விதைச்சிட்டான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை படிக்கும் போது தேவ சித்தத்துக்கு எதிரானது இந்த இச்சை. படிங்க.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். சோ இந்த இச்சை என்பது தேவ சித்தத்துக்கு விரோதமான ஒன்று என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சோ இந்த இச்சை ஒரு காரியத்தை அடைஞ்சே ஆவேன் அப்படின்னு நம்ம செய்யறோம் பாருங்க, ஒரு பொருளையோ எதையோ ஒண்ணு, அதெல்லாம் இது அவனுடைய குணம், எதிராளியினுடைய குணம். நம்ம அவனுக்கு கொடுக்கிற அழைப்பிதழ்கள் இதெல்லாம். சரி, அடுத்து 5வது, அதே இந்த 44வது வசனத்துல, யோவான் 8:44 அடுத்து, உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை அவனிடத்தில் இல்லாதபடி போது மனுஷ கொலைபாதகன். ஓகே, நம்முடைய எதிராளி யாரா? அவனுக்கு பேர் சொல்றாரு. அவன் யாரு? மனுஷ கொலைபாதகன். ஆதியாகம 4:8 இந்த ஆபேல் கொலை செஞ்சான் பாருங்க. ஆபேல காயின் கொலை செஞ்சான் பாருங்க. ஆதியாகம 4:8 படிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். அவனை கொலை செய்தான். 1 யோவான் 3:12 14-15 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காயினை இப்படி ஆபேலை கொலை செய்யும்படியாக இந்த காயினை தூண்டி விட்டது இந்த மனுஷ கொலைபாதகனாகிய சாத்தான் என்பதை தெளிவாக அவர் எழுதுகிறார். உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளதுமா இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். நாம் சகோதரத்தில் அன்பு புரிகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கும் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். சோ சகோதர அன்பு நமக்கு இல்ல. அதாவது நம்ம யாரையும் போய் எழுத்தின்படி கத்தி எடுத்துலாம் கொல்ல மாட்டோம், கொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனா யார் மேலையாவது பகை, கசப்பு, விரோதங்களை வைத்துக் கொண்டு மனுஷர் மேல அன்பு கூற முடியல அப்படின்னா அது மனுஷ கொலைபாதகம். இந்த மனுஷ கொலைபாதகனால வந்த அவனுடைய குணம் இது. சோ இதெல்லாம் நம்முடைய எதிராளி ஆகிய நம்மோடு யுத்தம் பண்ண வர்றான் பாருங்க, இவனுடைய குணங்கள் இவைகள் எல்லாம். எத்தனை சொன்னேன்? 5 விஷயம் சொன்னேன். யாராவது சொல்ல முடியுமா என்னென்ன இந்த எதிராளியினுடைய குணங்கள் என்னெல்லாம்? அகந்தை, மேட்டிமை, மனமேட்டிமை, பேசுவது, இச்சை உள்ளவன், மனுஷ கொலைபாதகன். இந்த 5ம் அவனுடைய குணங்கள். சரி, இப்போ இந்த 5ல நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒன்னோ ரெண்டோ நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஒருவேளை அகந்தையா இருக்கலாம், இல்ல மனமேட்டுமையா இருக்கலாம், அல்லது பொய், அல்லது இச்சை, அல்லது இந்த பகை, கசப்பு, விரோதத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிற அந்த தன்மை, இது அவனுடைய குணம்னு தெரியுது. பிசாசுடைய குணம், இது என் ஆண்டவருடைய குணம் இல்ல அப்படின்னு தெரியுது. இப்ப இதுக்கு என்ன வழி? இதுக்கு என்ன வழி? அப்ப இனிமேல் இந்த குணம் இருக்கிறதுனால கண்டிப்பா என் ஆண்டவர் அடிச்சிருவாரா? ஏன்னா அழிவுக்கு முன்னானது அகந்தை என்ன போட்டிருக்கேன். அப்ப கண்டிப்பா இனிமேல் நான் அழிவு வந்துரும் சொல்லி அந்த அழிவுக்காக காத்து இருக்கணுமா? ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்.
அப்படியே எல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையில ஷாக்ரா பண்டே காபாலா ரேக்ரா பண்டே வானா கராபானா ஷேபாலா கனாமானா சேபேனே எல்லாம் அப்படியே டங்ஸ்ல பேசுங்க. ஷேபே காம்டே காம்டாலா ஷப்டா காபானா காரா ஃப்ளே கெபேரே ஜெப்டா காபானா காரா ஃப்ளே கோராபானா கனா சேபென்டா கராபானா கரா ஷேபானா கராபானா கராபாலா கரா ஷேபானா பாலா கராபானா 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 ஷபானா dana bala kara shebana bana kara dana bana shebreka banezara brekara bana kara bana ka lebre kara bana sheban jaga banan kara. Thank you Lord, thank you Lord. எனக்கா இத்தனை கிருபை என்னேல் அளவற்ற கிருபை என்ன விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்தது. என்ன விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்தது. உங்க கிருபை என்ன பாட வைத்தது. உங்க கிருபை என்ன வாழ வைத்தது. என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு எனக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கண்டிப்பா ஆண்டவருக்கு இது பிரியமில்லைன்னு நல்லா தெரியும். அப்ப என்ன வழி? இது இது இருக்கிறதுனால அப்ப என்ன பண்றது? இதுக்கு என்னதான் வழி? ஒன்னும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம இவனுக்கு இந்த மாதிரியான குணங்கள் நமக்குள்ள நமக்குள்ள கொண்டு வருவதற்கு நம்ம இடம் கொடுத்ததுனால, நம்ம எங்கேயோ கதவை திறந்து விட்டதுனால அவனுடைய குணங்களை உள்ள நமக்குள்ள வச்சு அந்த குணங்களையே அழைப்பிதழாக இன்விடேஷனாக வைத்து நம்ம வாழ்க்கையில அடிக்கடி நம்மளை தொந்தரவு பண்ணி நம்முடைய வாழ்க்கையை கீழே தள்ளும்படியா வந்தான்ல. இது நம்மளை விட்டு போகணும். என்ன செய்யறது? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண வேண்டாம். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தேவ கிருபையை சார்ந்துகிட்டா போதும். என்னைக்கு இந்த மாதிரியான குணங்கள், இது சாத்தானுடைய குணம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு, இதை விட்டு நான் வெளியே வரணுமே அப்படின்னு என்னைக்கு நம்ம யோசிக்கிறோமோ அன்னைக்கு அந்த நேரமே என்னால வெளியே வர முடியலங்க. எனக்கு அவங்க மேல கசப்பு வைக்க கூடாதுன்னு தான் எனக்கு இருக்கு. ஆனா அவங்க மேல எனக்கு கசப்பு இருக்கு, வந்துருது. நான் மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு வேதம் எனக்கு பேர் வைக்குது. ஓகே, இச்சை வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், வந்துருது. என்ன செய்யறது? இந்த பொய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வந்துருது. என்னையும் மீறி வருது, என்ன பண்றது? இல்ல இந்த அகந்தை என்னையும் மீறி அநேக நேரங்கள்ல ஆண்டவரை உயர்த்தாம என்ன நான் உயர்த்திடுறேன், என்ன பண்றது? என்ன தெரியுங்களா? எப்போ இதை விட்டு நான் வெளியே வரணும், ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துருங்கப்பா, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு நம்ம முடிவு பண்றோமோ, ஓகே, என்னைக்கு அதுக்கு நோ சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோமோ, அன்னைக்கே அத நோ சொல்றதுக்கான, அதை விட்டு வெளியே வருவதற்கான கிருபைய ஆண்டவர், நம்ம வெளியே வருவதற்கு, இந்த சுபாவங்களை தூக்கி எறிவதற்கான கிருபையை ஆண்டவர் நமக்கு அளவில்லாம கொடுத்து நமக்கு உதவி செய்தார். எத்தனை நம்புறீங்க? ஆமென். சங்கீதம் 103 17 18 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 103 17 18. அப்புறம் இன்னொருத்தர் ரோமர், ஒரு நிமிஷம், ரோமர் 8 13 ஒருத்தர் எடுத்துக்கோங்க. இந்த 2 வசனத்தை படிக்கும் போது ஓகே வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ
அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. எனக்கு சொல்லுங்க, அங்க செய்கிறவர்கள் மேலே உள்ளதுன்னு போட்டிருக்கா? கர்த்தருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளை செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அப்ப கிருபை எப்ப வந்துருது? எப்ப வருது? நினைச்சாலே போதும். ஐயோ, இந்த 5 விதமான ஸ்பாவங்கள், இந்த பிசாசுடைய குணங்கள் எனக்கு வேண்டாம். எனக்குள்ள என் ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த சாந்தம், மனத்தாழ்மை, உண்மை, அந்த தேவ சித்தம் செய்கிற அந்த அனுபவங்கள், பகை கசப்பு இல்லாத சகோதர அன்பு, இது எனக்குள்ள வரணும். இந்த பொல்லாத அவருடைய குணங்கள் என்னை விட்டு போகணும், அதை விட்டு நான் வெளியே வரணும். நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நினைக்கும் போதே கிருபை அங்க பாருங்களேன், மேலேன்னு இல்லாம அந்த கிருபை அவர்கள் மேலேயே, அந்த வேர்டு அங்க ரொம்ப முக்கியம். தமிழ்ல இதெல்லாம் ரொம்ப நம்ம கவனிச்சு படிக்கணும் பாருங்க. திரும்ப படிங்க 18ஆம் வசனம், சங்கீதம் 103:18. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. நான் உங்களுக்கு சொல்றேனே, இப்போ ஒருத்தங்களுக்கு ரெகுலரா அதிகாலை எழும்பி, சின்ன வயசுல இருந்தே பழகிட்டாங்க, அதிகாலை 4 மணிக்கு எழும்பி, அப்படி அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற அந்த அனுபவம் வந்துருச்சு. அவங்களுக்கு நார்மலா அதிகாலை எழும்புறதுங்கிறது ஒரு கேஷுவலான ஒரு விஷயம். அதிகாலை எழும்புறாங்கன்னு வைங்களேன், இதை அவங்க செய்யறாங்க. அவங்க மேல கிருபை இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். சரியா? இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு எழும்ப முடியல. ஓகே, அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும் அவங்க நினைக்கிறாங்க, ஆனா அவங்களால எழும்ப முடியல. ஓகே, தூக்கம் வந்துருது, எழும்ப முடியல. இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு ஆசை வருது, நானும் அதிகாலை எழும்பணும், ஆண்டவரே நீங்க எழுப்புங்க, நான் அப்படி அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எனக்கு அந்த அனுபவத்தை தாங்க, நான் எழும்பணும்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்படி நினைச்ச அந்த நிமிஷமே, அந்த நொடி பொழுதே, அந்த எழும்புவதற்கான கிருபை அவங்க மேல இருக்கும்னு சொல்லல, மேலேயே இருக்கும். ஹலோ, வித்தியாசம் புரியுதா? மேல இருக்குங்கிறதுக்கும் மேலேயே இருக்குங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இவங்களை அந்த கிருபையே என்ன செய்யும்? தட்டி எழுப்பும். அவங்கதான் என்ன சொல்லுவாங்க? அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி கிருபை புது கிருபை தந்தீரையா. அப்ப அதிகாலை நேரம் நான் எழும்பலையா, என்ன தட்டி தட்டி எழுப்புறது நீங்க, ஏன்னா உங்க கிருபை என் மேலேயே இருக்குது. அந்த மாதிரிதான் இந்த எல்லா ஸ்பாவங்களும். நம்மளை விட்டு வெளியே போகணும்னு நம்ம நினைச்ச அந்த சனப்பொழுதிலேயே கிருபை நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் கிருபையை நம்ம மேல வைக்கிறது இல்லைங்க, நம்ம மேலேயே வைக்கிறார். விலகாத அளவுக்கு அப்படியே நம்மளோட அப்படி மெர்ஜ் ஆயிருதுங்க, ஒட்டிருது அப்படியே அந்த கிருபை. எத்தனை பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தியா பாக்குறீங்க? நற்செய்தி நமக்கு, இது நற்செய்தி. பயப்படாதீங்க. வாழ்க்கையில இந்த பிசாசுடைய இந்த குணங்கள் என் வாழ்க்கையில வந்துருச்சு, கடந்த நாட்கள் எனக்கு வந்துருச்சு, இல்ல ஏதோ நீ என் வாழ்க்கையில வந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிருச்சு, இனி என் வாழ்க்கையில வெளியே வர வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு பிரதர், இருக்கு சிஸ்டர். உங்களுக்காக தான் சிஸ்டர் இந்த செய்தி இருக்கு. உங்க மேலேயே என்னைக்கு நீங்க வெளியே வரணும்னு நினைச்சிட்டீங்களோ அன்றைக்கு உங்க மேலேயே கிருபையை கர்த்தர் ஊத்திட்டார். பயப்படாதீங்க, குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. ரோமர் 8:13, ரோமர் 8:13 வாசிங்க. மாம்சத்தின்படி பேசால் சாதீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியானவர் நமக்கு இருக்கிறாரு. ஆவியானவரை நாம் சார்ந்து கொண்டால் அவர் நமக்குள்ள இந்த அழிக்க வேண்டிய எல்லாத்தையும் அழிச்சிருவார். ரொம்ப சிம்பிள். நம்ம சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நமக்குள்ள என்னென்ன குணங்களா இருந்துச்சோ அந்த குணங்களை முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே உதாரணமா
எனக்குள்ள இச்சை இருக்கு, ஆண்டவரே எனக்குள்ள இந்த இச்சை இருக்குப்பா, என்ன மன்னிங்கப்பா, நான் நிறைய நேரங்களில் நான் இச்சைக்கு நான் இடம் கொடுத்துட்டப்பா, என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு அடுத்து சாத்தானை பார்த்து நீங்க பேசணும். டேய் என் எதிராளியாகிய சாத்தானே, நான் இச்சை என்கிற உன்னுடைய இந்த குணத்துக்கு நான் இடம் கொடுத்து அந்த இச்சையை வாழ்க்கையில விட்டதுனால உனக்கு நான் கொடுத்த அழைப்புதலை முறிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள். ஓகே, அவ்வளவுதாங்க, முடிஞ்சதுங்க. இதனால வந்த சாபம், இதனால வந்த எல்லாம் வெளியே போயிடும். அவ்வளவுதான். நமக்கு உதவி செய்ய தேவ தூதர்கள் பரலோகமே நமக்காக வந்து நிற்கும். சோ அவனுடைய குணங்கள் அதை வந்து நம்ம ஈஸியா வெளியே தள்ளிட முடியும். ஓகே, அது ஒன்றும் பெரிய மழைலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு உதவி செய்ய அவருடைய கிருபை இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அதை வெளியே தள்ள முடியும். இப்பவே நீங்க வெளியே தள்ளிட்டீங்க. ஆமென். ஆமென். யா யா, சரி. இது எல்லாமே அவனுடைய குணங்கள். ஓகே, இப்ப நம்ம அடுத்த 5வது விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். 5வது ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள நம்ம போவோம். டைம் பாருங்க. சரி, அடுத்தது நம்ம என்ன தலைப்பு பார்க்கணும்? பலவானும் அதிக பலவானும் அதிக பலவானும். சரி, இப்ப கவனிங்க. லூக்கா 11:21 வாசிங்க. லூக்கா 11:21. லூக்கா 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டு இருக்கும். பாருங்க, இங்க ஆயுதம் தரித்த பலவான்னு நம்ம ஆண்டவர் இயேசுவை வாயத்திறந்து சொல்றார். யாரை பத்தி பேசுறாரு? ஆயுதம் தரித்த பலவான் யாரு அப்படின்னா இந்த எதிராளியாகிய சாத்தான். இப்ப நான் சொல்ற பாயிண்ட ரொம்ப நிதானமா கவனிச்சுட்டு வாங்க. உங்க கவனத்தை வேற எங்கேயும் சிதறடிக்காம கவனிச்சுட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க ஆயுதம் தரித்த பலவான் யாரை பத்தி சொல்லி இருக்குன்னா நம்முடைய எதிராளியாகிய பிசாசதான் ஆண்டவர் இயேசுவே ஆயுதம் தரித்த பலவான் என்று சொல்லி இருக்கிறார். சோ அவனுக்கு ஒரு அரண்மனை இருக்குன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஆளுகிறவனாக இருந்தான். ஓகே, அவன் ஆளுகை செய்யறவன். ஓகே, அவனுக்கு பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. உலகத்தின் மகிமை எல்லாம், உலகத்தின் மகிமை, உலகத்தின் பொருள்கள், அவனை பின்பற்றுகிற ஜனங்கள், இதெல்லாமே அவனுக்கு ஒரு பொக்கிஷம் போல அந்த அரண்மனைக்குள்ள வச்சிருக்கான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அதான் அவனே சொல்றான் பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவனே சொல்றான். மனிதரின் பிசாசாகவே மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் வீழ்ந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். இங்க இதோட சொல்லிட்டு அங்க மத்தேயுல முடிச்சிட்டாங்க. ஆனா நீங்க லூக்காவுக்கு வாங்க. அங்க லூக்கா 4ல 5ல இருந்து 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விவரமா அங்க இருக்கு. லூக்கா 4 5 to 7. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உங்களுதாகும் என்று சொன்னான். பாருங்க, லூக்கா 11ல இயேசுவே இவனை பலவான்னு சொல்றார். இங்க அவர்கிட்டே வந்து இவனும் சொல்றான், உலகத்தின் மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா ஆளுகையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவருக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு. இப்ப கேள்வி என்னன்னா,
இந்த சாத்தான பலவானாக்கி விட்டது யாரு? நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க காரியங்களை எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கீங்கிறதுக்கு இது ஒரு இந்த சாத்தானை நம்மதான் சொல்றது இந்த பர்டிகுலரா சொல்லுங்க. இவனை இயேசு அவர் வாழ்ந்த நாட்கள்ல பலவான்னு சொல்றாரு. இவனை பலவானாக இப்படி ஆளுகிறவனாக மாற்றியது யார்? இவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவரா? நீங்க தான் சொல்லணும். ஆண்டவரா நான் தான் சொல்றாங்க கான்ஃபரன்ஸ் கால்ல. நானு அப்படி நான் ஆக்சுவலா என்ன கேட்கிறேன்னா, அதாவது கிமு கிபில அதுக்கெல்லாம் தெளிவான பதில் இருக்கு. இவன் ஆதியில இருந்து இப்படி பலமானவா இருந்தான். பதில் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான். உள்ள என்ன கேக்குறீங்கன்னு புரியலனா. இந்த சாத்தான பலவான்னு இயேசுவும் சொல்றாரு. சரியா? பலவான் அப்படின்னு இயேசுவும் சொல்லுகிறார். அவனும் சொல்றான் உலகத்தின் மகிமையெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். அவன் சொல்றான். அப்ப அந்த உலகத்தின் மகிமையெல்லாம் அவனுக்கு கொடுத்து அவனை பலவான் ஆக்கி விட்டது யாரு? பதில் சொல்லுங்க. இங்க ஒருத்தங்க தேவன் தான். ஆண்டவர் அவர் கீழே தள்ளி விட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அவனுக்கு பூமியில ஆண்டவர் தானே அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பூமியில அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க சிஸ்டர். ஆனா பைபிள் அப்படி இல்ல. கீழே தள்ளி விட்டாரு. அவன் கீழே தள்ளப்பட்டான். அவனுக்கு எங்க அவருங்க அதிகாரம் கொடுத்தாரு? என்ன சொன்னீங்க? யாரு? ஆதாமான்னு கேட்க கூடாது. கரெக்டா பதில் சொல்லுங்க. ஆதாம் தாங்க. இது ஒரு பெரிய பதிலா இது. ஆதி மனுஷனுக்கு தான் ஆண்டவர் ஆளுகையை கொடுத்தாரு. பல முறை நம்ம அந்த வசனத்தை படிச்சிருக்கோம். ஆதியாகமம் 1:26-27 இந்த பூமியை ஆளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் பேய்க்கு கொடுக்கல. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 28 படிங்க. 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த ஆளுகைய அதிகாரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? ஆதாமுக்கு கொடுத்தார். அவன் தான் பலவான். அவன் தான் பலவானா ஆண்டவர் இந்த பூமியில வச்சாரு. சங்கீதம் 115:16 இதை நீங்க மறக்கவே கூடாது. சங்கீதம் 115:16 படிக்கும் போது படிங்க. சங்கீதம் 115:16 அப்ப பூமி யார் கொடுத்தாரு? வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியை யாருக்கு கொடுத்தாரு? மனுபுத்திரருக்கு. இல்லைங்களா? பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தாரு. அப்ப பூமியில அவனை தள்ளிட்டு அவனுக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்கல. அதிகாரத்தை நமக்கு தான் கொடுத்தாரு. ஆதாமுக்கு தான் கொடுத்தாரு. ஆனா ஆதாம் தான் என்ன பண்ணிட்டாரு? அவன் பேச்ச கேட்டு வஞ்சிக்கப்பட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தெல்லாம் அவன் கையில கொடுத்து அவனை பலவானா ஆக்கி விட்டுட்டாரு. எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? இந்த சாத்தான இந்த எதிராளியை பலவான ஆக்கி விட்டது யாரு? ஆதாம். அதை நீங்க தெளிவா ஆதாம்னு சொல்லணும். முதல் மனுஷனாகிய ஆதாம். சரியா? முதல் மனுஷனாகிய ஆதாம். அவன் தான் இவனை பலவான் ஆக்கி விட்டது. அதனால ஆண்டவரே அதை மறுக்க முடியல. பாருங்க, அவருமே சொல்றாரு அவன் பலவான், ஆயுதம் தரித்த பலவான்.
சரி, இப்ப அடுத்து ஒரு நல்ல செய்தி, ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. அந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்துல, லூக்கா 11:21 அவன பலவான்னு சொல்லிட்டார் இல்லையா? அவன பலவான் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அடுத்த வசனம் லூக்கா 11:22 அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்துக் கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அவனிலும் அதிக பலவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஹலோ, இருக்கீங்களா? இவன் பலவான். ஆனா ஒருத்தர் மனுஷனா இப்ப வந்திருக்காருங்க. பிந்தின ஆதாம் 2ஆம் ஆதாமா வந்திருக்காரு. இவர் யாரு? அவனிலும் அதிக பலவான். ஓகே, எதுக்கு வந்திருக்காரு? நீ பலவானா இருக்கிறதா? ஓம் பலவான்னு சொல்லிக்கிறதுக்கு நீ என்ன வச்சிருக்கியோ அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி உன்னை ஜெயிக்கிறதுக்கு, ஓகே, உன்னை ஜெயிக்கிறதுக்காக அதிக பலவானாகிய நான் வந்திருக்கேன்டா, வந்துட்டேன்டா அப்படின்னு அவர் வந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென்? அப்ப பலவான் அவன். அதிக பலவான் யாரு? நம்முடைய இயேசுவா, நம்முடைய இயேசு, நம்முடைய ஜீசஸ். இந்த அதிக பலவான் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில இந்த பலவானை ஜெயித்து இந்த பலவான் என்கிற ஸ்தானத்தை அவனுக்கு இல்லாம ஆக்கிட்டாரு. ஓகே, இப்ப அவன் பலவான் இல்ல. ஓகே, இப்ப 6வது குறிப்புக்குள்ள வர்றோம். இதனுடைய தொடர்ச்சியான 6வது குறிப்பு வருது. கிமு கிபி. ஓகே, கிமு கிபினா வேற ஒண்ணும் இல்ல, கிரயத்துக்கு முன் கிரயத்துக்கு பின். கிரயத்துக்கு முன்னாடி அவன் பலவான். ஆனா இப்ப கிரயத்துக்கு பின்னாடி அவன் யார் இல்லனா அவன் பலவான் அல்ல. கிரயத்துக்கு பின்னாடி அவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் ஆளுகையும் இல்லை. கிரயத்துக்கு முன்னாடி அவன் பலவானா இருந்தது உண்மை. ஓகே, கிரயத்துக்கு முன். சோ கிறிஸ்தவங்க மறக்க கூடாத வார்த்தை. அவன் கிமு கிபிய மாத்தினா என்ன, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் மாத்தினா என்ன? இந்த கிரயத்துக்கு முன் கிரயத்துக்கு பின்கிறத எவனாலையும் மாத்த முடியாது. யோவான் 12:31 கிரயத்துக்கு முன்னாடி, இதுவும் பாருங்க இயேசுவே தான் சொல்றார். யோவான் 12:31 கிரயத்துக்கு முன்னாடி அவன் யாரு? உலகத்துக்கு அதிபதி. இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். சோ கிரயத்துக்கு முன்னாடி அவன் உலகத்துக்கு அதிபதி. ஆனா கிரயத்துக்கு பின்னாடி அவன் உலகத்துக்கு அதிபதி இல்ல. ஏன்னா அவனிலும் அதிக பலவான் வந்துட்டா அப்படின்னு அவர் வந்து சிலுவையில அவனுடைய எல்லா அதிகாரங்களை உரிந்து கொண்டு, கொலேசியர் 2:14-15 நம்ம பைபிள படிங்க. இப்ப சாமுவேல் முருகனை அதை திருவடியத்தில் எடுப்பாங்க, வாசிக்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஐயா, நீங்க அங்க இருக்கீங்களா? ஐயா, கொலேசியர் 2:14-15. தேங்க்யூ லார்ட். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஓகே, எடுத்துட்டீங்களா? நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். தன் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்துச் சென்றார். பாருங்க,
அவன் கையில் இருந்த படைக்கலங்கள் எல்லாம் பிடுங்கிட்டாராம். சிலுவையில் அவரு தொங்கும் போது, ஆக்சுவலா கல்வாரியில அவரை சிலுவையில் அறையும்படி அவரை எடுத்துட்டு போனாங்கல்ல, உண்மையிலேயே அவரை எடுத்துட்டு போகும்போது அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவருக்கு இந்த சரீரம் எல்லாம் செதஞ்சது எல்லாம் நடந்தது உண்மைதான். ஆனா ஆவி மண்டலத்தில் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்த வான மண்டலத்துடைய பொல்லாத ஆவிகள், இந்த சாத்தான் இவன் இருக்கானே, இந்த எதிராளி இருக்கான் பாருங்க, இவன் கையில் இருந்த இந்த படைக்கலன்கள் எல்லாம் பிடுங்கி, நீ பலவானாடா, டேய் நீ பலவானா, இனி நீ எப்படி பலவானா இருப்ப நான் பார்க்கிறேன்டான்னு சொல்லி அவன் கையில் இருக்கிற படைக்கலன்கள் எல்லாம் பிடுங்கி, அவங்க இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி, அவன் கையில் இருக்கிற கொள்ளை பொருள் எல்லாம் பிடுங்கி அவனை ஓட்டாண்டி ஆக்கிட்டாரு. ஹலோ, கிரயத்துக்கு முன்னாடி தான் அவர் பலவான், அவன் பலவான். ஆனா அவனிலும் அதிக பலவானா இருக்கிற நம்முடைய ஹீரோ, நம்முடைய ஆண்டவர் இயேசு வந்து சிலுவையில அவன் கையில் இருக்கிற படைக்கலங்கள் எல்லாம் பிடுங்கி அவனை ஒண்ணுமில்லாமாக்கி இப்ப அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென்? இன்னைக்கு திருச்சபையின் கையில கொடுத்துட்டாருங்க. இத அவர் ரத்தத்தை சிந்தி கரையம் கொடுத்து சுய ரத்தத்தால் சம்பாதித்த இந்த சபை இருக்கு பாருங்க, சபை என்கிற இந்த குடும்பம் நம்ம கையில கொடுத்து இன்னைக்கு நம்மள ராஜாக்களா மாத்தி வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்மள ராஜாக்கள் ஆக்கிட்டாரு. 1 யோவான் 2:12-13-14 வசனங்கள்ல அந்த பலவான்கிற அந்த பட்டம் இப்ப நமக்கு வந்துருச்சுங்க. நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்கிறார். இப்ப சாத்தான்ல பலவான், வாலிபத்தின் ஆவியை உடைய நம்ம தான். படிங்க 1 யோவான் 2:12. படிங்க படிங்க 12 இருந்தே படிங்க, 12 இருந்தே. படிங்க 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 மின்சிஸ்டர் படிங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கரை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்ப அந்த பலவான் யாரு? பேய் இல்ல, நீங்க. ஓகே, நீங்க. அதாவது வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்குன்னு வைங்களேன், தேவனுடைய வார்த்தையாகிய வித்து உங்களுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குன்னா நம்ம எல்லாருமே வாலிபர்கள். ஓகே, உங்களுக்கு 60 வயசு ஆயிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குன்னு வைங்களேன், உங்களை பரலோகம் எப்படிதான் பாக்குது? ஆவிக்குரிய பிரகாரமா உங்க உள்ளான மனுஷன் எப்படிதான் இருக்கு? வெளிப்படையா ஒருவேளை வயசா இருக்கலாம். ஓகே, முடி வெள்ள முடி வந்திருக்கலாம். ஐயாவுக்கு வெள்ள முடி வந்திருக்கா? ஐயா வெள்ள முடி வந்துருச்சா? முடி வந்துருச்சு ஐயா? ஒயிட், வெரி குட். சரி, அதனால வெளியே இருக்கிற முடி வேணா ஒயிட்டா இருக்கலாம். ஓகே, வெளியே இருக்கிற உடம்பு கொஞ்சம் அப்படி தளர்ந்து போய் இருக்கலாம். ஓகே, வெளியே நமக்கு வயசா இருக்கலாம், ஆனா வேத வசனம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குதுன்னா நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கு? வாலிபமா இருக்கு, என்றும் 16 இருக்கு. ஸ்வீட் 16. உள்ளான மனுஷன்ல வாலிபமா இருக்கிற எல்லாரும் ஒரு ஆமேன். அவன் பேச்ச பாத்தியா, அவன் நடைய பாத்தியா, இவெல்லாம் ஊழியக்காரனா? இப்பெல்லாம் பேசிருக்கீங்களா?
பேசுறீங்களா? நீங்க எத்தனை பேரை பேசுனீங்களோ அத்தனை பேர் இப்ப பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டு இருப்பான். ஐயோ ஆண்டவர் வேணும்னே இப்படி பண்றாருங்க. ஆமா, நான்லாம் இப்படி பேசினதுனால தான் என்னை தூக்கி நிறுத்திட்டாரு. ஆமா, அவர் நன்மையால் அடிப்பாரு. டப்பு டப்பு டப்புன்னு. எப்படி அடிப்பாரு? நன்மையால் அடிப்பாரு. நன்மையால் அடிப்பார் உங்களை. ஆமா, பணம் தானே உங்களுக்கு பிரச்சனை, அள்ளி உன் மண்டையில கொட்டுவார் பணத்தை. கொட்டுன்னு கொட்டுவார். வச்சுக்கோ, என்ன பண்ண போறே பண்ணுவார். அப்புறமா போய் ஐயோ எதுக்கு நான் பகுதி பாத்திரவான இல்லப்பா என்ன தூக்கிருப்பேன். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உன்னை இதை விட பெருசா பண்ண போறேன், வா எங்கடன்னு அழைச்சிட்டு போயிடுவார். நான் சொல்றேன், உங்கள் இருதயம் திறந்திருக்கட்டும். தேவன் இன்று உங்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். உங்க மேல தேவன் வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு, ரொம்ப பெரிய அபிஷேகம். உங்களை நம்பி, உங்களை உண்மையுள்ளவர் என்று நம்பி அவர் இன்னும் செய்வார், இதற்கு மேலும் செய்வார். அவர் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவ்வளோ ஆரானாமோ ஷியாராமோ பிரபலகா ரியாதானாமோ. உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். ஒரு 5 minutes நம்ம டங்ஸில் ஜோம் பண்ண போகிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு அப்பாவை குறித்த நன்மையில் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சோ அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாய் மாறும் என்று. உங்களுடைய அத்தனை கேள்விகளுக்குமான பதில் அவருடைய தொடுதலில் நடக்கும். ஆண்டவர் உங்களை தொடப்போறாரு, உங்களுடைய உள்ளத்தை தொடப்போறாரு, உங்கள் சரீரத்தில் அதை பார்க்க போறீங்க. அவருடைய அக்னி, அவருடைய அக்னி உங்களை நிரப்புகிறது, உங்களை நிரப்புகிறது. எல்லா மத ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நொடி பொழுது இந்த சபையை விட்டு, இந்த கூடாரத்தை விட்டு அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக, அகன்று போவதாக. ஓ, இது உங்களுடைய வாய்ப்பு, 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 வாய்ப்பு. ஓரா நாமா ரியாலா நாமா ஓஹோ ராபா ஷியாராமா கோரோதோ லோனோ ரோஹோ துராலாபா ரிமலானா ஹதியாரா நாமா கிரபலோ ரோதோ தோனோ மாஷா பிரியாலானா ரியாரா தோரோ லோரோ லோனோ ரோதோ ரோபோ அலானாமா ஷியாரா கபாராமோ பாபா 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 யாக்கரா தியா கியா கயா கயா கோ ஆஷா யாக்கி 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 யாக்கியோ ஆஷா Piara lo 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 yara rama marama yara bokrabo miana la 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 yari duro goduna nama nama shakati yakaba papa para polapo wa niara le le li la li la li la li la li la lo அந்நிய பாஷை இதுவரைக்கும் அந்நிய பாஷை பேச முடியாதவர்கள் இப்ப பேச முடியும். I release in the name of Jesus. நீங்கள் இப்பொழுது அந்நிய பாஷையை பேச முடியும். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் அப்படிங்கிறாரு. ஹோ ஆஷா பாபா பாபா பரானே யாரா கோபா பாலேனா ஹேரா திலானா கோத்ரோமாலோ பராபோ. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை இந்த தேசத்தின் படைத்தளபதியை மாற்றுகின்றார், அவருடைய ராஜ்யத்தின் படைத்தளபதியை உன்னை மாற்றுகின்றார். உன் மேல பயங்கரமான நம்பிக்கை வச்சுக்கிறார் அப்பா, பயங்கரமான நம்பிக்கை வச்சுக்கிறார். உனக்கு டங்ஸில் பேசணும்னு ஆசையா, அந்நிய பாஷையில் பேசணும்னு ஆசையா, கையை தூக்கு, கையை தூக்கு, கம் 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 கம். அந்நிய பாஷையில் பேசணும்னு ஆசையா, கையை தூக்கு, கையை தூக்கு, கையை தூக்கு, 2 கை தூக்கு, கம் 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 தூசு. நான் உனக்கு ஜோம் பண்ணுவேன். இப்போ ஆவி என்னோட அக்கினி உன் மேலே சூழப்படும். ஒன்றா பயப்படாத, தைரியம் வரும். ஆண்டவர் உன்னை நிரப்புறாரு. வாயை திறந்து அந்நிய பாஷையில் பேசி, இப்போ அந்நிய பாஷை பேசுவேன். வா ரா ஹாலா மாஷா காப்பா, பேசு பேசு பேசு. ஓரா நாம ரியா லா பரோ ஹொல்லு துரு மக்ரா பலோ புரா பசோ கையை தூக்கு. ஹாப்பியா மரா பலோ பராபோ யா காலா பாபா ராபோ லோ லோ துனு மரா பாஷா கரா பாபா ராபாலாமா ஹப்பா பாப்பா 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 பாப்போ. தகப்பன் என்ன பாரு, உன்னை நேசிக்கும் தகப்பன், உன்னை நேசிக்கும் தகப்பன், உன்னை கைவிட மாட்டார். உன்னை கைவிடாத நல்ல தகப்பன் இருக்காரு. வாழ்க்கையில் எதற்கும் பயப்படாத. நீ எட்டாத உயரத்திற்கு போவார், எட்டாத உயரத்திற்கு போவார். வாய்களை தர,
நிரப்ப வேண்டாம் ஆண்டவர். பிரபல ஹராதி யாரா மரண ஹராதி யாரா நாம ரோபோ ஆரலா ஏஆ ரிய கபர பல வரதியரோ. இப்போ கையை தூக்குங்க. உங்களை ஆண்டவர் இப்போ ஆவியால் நிரப்ப போகிறாரு. ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குறாரு. உங்கள் மேலே இறங்குறாரு. ஒரு அக்கினிமயமான இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறாரு. உங்களை முழுசமாக பரிசுத்தப்படுத்துறாரு. உங்களுக்குள்ள பாவம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களுக்குள்ள பாவம் இல்லை, அந்த பாவத்தை நான் சிறுவையில் சுமந்துட்டேங்கிறாரு. உங்களை நம்பி இன்னும் பல கோடிகளை தருவேங்கிறார். உங்களை நம்பி பல கோடிகள் கொடுக்கப்படும். ஆமாம், ரிசீவ் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட பின்னாடி தள்ளிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், பிடிச்சிருவேன். யா 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 வா 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 ராமா குரோபோ லோகோ ரோதோ லோரோ ரோமோ ஹாசியாரா காமராம லோபோ ரபோ. அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புது. அவருடைய எஸ் அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புது. அக்கினி உங்களை சூழ்ந்துருக்கு. உங்ககிட்ட பிசாசு வர முடியாது, உங்களை நெருங்க முடியாது. கண்ணை மூடி நல்லா கையை தூக்குங்களேன். ஆராமாஷ்யா கராபோ. அப்படியே விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. உங்களை தள்ளுது பின்னாடி, நீங்கள் உங்களை முயற்சி பண்ணி நிறுத்துறீங்க. இட்ஸ் ஓகே. அவரை உணர்ந்து கொள்ளுங்க. சரீர சுகத்தை பேசுகிறேன். அப்பாவுடைய தொடுதல் உங்கள் மேலே இருக்கு. ஓ அக்னி. நீங்கள் எஸ் அந்நிய பாஷைகளை பேசுவீங்க. அந்நிய பாஷைகளை பேசுவீர்கள். ஆமென். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. திரளான மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். திரளான மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, தெளிவு 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 தெளிவு. ஓ எஸ் 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 தெளிவு 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 தெளிவு. எஸ் 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 எஸ். இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம்
மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர் ആരാധന എന്റെ ആയുധം, ആരാധന എന്റെ ജീവിതം. ആരാധന എന്റെ ആയുധം, ആരാധന എന്റെ ജീവിതം. ആരാധിച്ചിടും ഞങ്ങൾ, ആരാധിച്ചിടും, ആരാധിച്ചു മറികടന്നിടും. ആരാധിച്ചിടും ഞങ്ങൾ, ആരാധിച്ചിടും, ആരാധിച്ചു മറികടന്നിടും. ആരാധിച്ചിടും ഞങ്ങൾ, ആരാധിച്ചിടും, കാനാനിൽ കാല് വെച്ച് സ്വന്തമാക്കിടും. ആരാധിച്ചിടും സഭയായി, ആരാധിച്ചിടും, ദൂരമേ കണ്ടതെല്ലാം കയ്യിലെടുക്കും. ആരാധിക്കും എന്റെ മുൻപിൽ താമ്രവാതിൽ തകർന്നു വീഴും. ആരാധിക്കൂ എന്റെ മുൻപിൽ താമ്രവാതിൽ തകർന്നു വീഴും. ആരാധിക്കും എന്റെ മുൻപിൽ ഇരുമ്പുവാതിൽ സ്വതവേ തുറക്കും. ആരാധിക്കൂ എന്റെ മുൻപിൽ ഇരുമ്പുവാതിൽ സ്വതവേ തുറക്കും. ആരാധിച്ചിടും ഞങ്ങൾ, ആരാധിച്ചിടും, കാനാനിൽ കാല് വെച്ച് സ്വന്തമാക്കിടും. ആരാധിച്ചിടും സഭയായി, ആരാധിച്ചിടും, ദൂരവേ കണ്ടതെല്ലാം കയ്യിലെടുക്കും.